வணக்கம். வெல்கம் டு ஃபேஹு 121 டாரோ. 2025ங்கிற வருஷம் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம இப்படி பார்க்கலாம். 2025ன்னா 2 + 2 + 5 9 ஆகிறது. இது குளோபலி 9ஆம் நம்பர் வருஷம். எனக்கு உனக்கு அவளுக்கு இவாளுக்குன்னு கிடையாது, சகல பேருக்குமே பொதுவாக பார்க்கும்போது இது 9ஆம் நம்பர் வருஷமாக இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் அவாவாலோட ஜாதகம் பார்க்கும்போது அவாவாலோட டேட் ஆஃப் பர்த் பார்க்கும்போது அது மாறும். அது மாறினா கூட இந்த பொது பலன்கிறது கூட எல்லாருக்குமே இருக்கும். இந்த 9ஆம் நம்பர் வருஷங்கிறது நம்ம எடுத்துட்டோன்னா 9ஆம் நம்பருக்குரிய கிரகம் குஜன். இந்த குஜன் கடகராசியில் நீச்சம் அடைஞ்சு இருக்கார். இவர் ஜூன் கடைசி வரைக்கும் கூட நீச்சமும் அடைஞ்சு வக்கரகதியிலையும் போயின்னு இருக்கிறதுனால உலகத்திலேயே ஒரு விதமான பாதி வருஷங்கிறது மிகவும் சுமாராக இருக்கிறது. சண்டை சச்சரவுகள் வருது, மனசுக்கு பிடிக்காத நடந்துக்கிறது. இது காலபுருஷரோட 4வது பாவத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது, நாட்டுக்கு நடுவில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது, மனசில் ஒரு குழப்பம், மனசில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அதனால கோபம் வருது, ஷார்ட் டெம்பர் வருது. முதல்லையே குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு நடுவில் சச்சரவுகள் வருது, அது டிவோர்ஸ் வரைக்கும் போகிறது. டிவோர்ஸ் கேஸ் நடந்துன்னு இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு தோல்வி அடையிறது, சொத்து விஷயத்தில் கேஸ் நடந்துட்டு இருந்தா தோல்வி அடையிறது, கல்யாண பேச்சு எல்லாம் சரியா கூடி வராமல் இருக்கிறது. இந்த சமயத்தில் கல்யாணம் பண்ணும்போது அந்த கல்யாணத்தில் முதல்ல கொஞ்ச நாள் இந்த ஜூன் முடியிற வரைக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. அதே சமயத்தில் உங்களுக்குள்ள ஒரு லெத்தார்ஜி இருக்கிறது, எந்த வேலையும் செய்ய பிடிக்காத இருக்கிறது. குஜன்கிறது எனர்ஜியோட ஸ்வரூபமாக இருக்கிறதுனால எப்போ அவர் டெபிலேட்டடாகவும் வக்கரமாகவும் இருக்காரோ உங்களுக்கு அந்த எனர்ஜி லேக்கிங்காக இருக்கிறது, எது செய்யறதுக்கும் ஒரு உற்சாகம் வராமல் இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் தெரியுது. ஆனால் மொத்தத்தில் இதனால பாதிக்கப்படுறவா நிறையா யாருன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் பிறந்த நம்பருங்கிறது 5 இருந்தாலோ அல்லது நீங்கள் பிறந்த நம்பர் 8 இருந்தாலோ 2 இருந்தாலோ இதோட பலன்கிறது உங்கள் மேலே நிறையா இருக்கும். 9ல் பிறந்தவாளுக்கு கூட கொஞ்சம் நிறையாவே இருக்கும்னு சொல்லலாம். இந்த 9ஆம் நம்பர் வருஷங்கிறது ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கெல்லாம் ரொம்ப தகுந்த காலம் இது. பூமி வாங்க, விற்க, அப்புறம் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ரியல் எஸ்டேட்டில் ப்ரோக்கரேஜ் பண்ணுறதுக்கு, ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் டெவலப்பர்ஸாக இருந்தால் உங்களுக்கு, அதை தவிர பூமி சம்பந்தமான வேலைகள் பண்ணுறவாளுக்கு, பிரிக் இண்டஸ்ட்ரி பண்ணுறவாளுக்கு, அதுக்கப்புறம் ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிகளுக்கு, மருந்துகளுக்கு, டாக்டர்களுக்கு, சர்ஜன்களுக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, போலீஸ் துறையில் வேலை பண்ணுறவாளுக்கு, காவல்துறையில் வேலை பண்ணுறவாளுக்கு, மிலிட்ரியில் வேலை பண்ணுறவாளுக்கு, நர்சரி பண்ணுறவாளுக்கு, இவாளுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல வருஷம்னு நம்ம சொல்லலாம். இந்த வருஷத்தில் நீங்கள் நிறைய சிகப்பு கலர் யூஸ் பண்ணுறது, ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுறது, மஞ்சள் கலர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அஸ்ட்ராலஜி படி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பகவான் மே மாதம் வரைக்கும் ரிஷபராசியில் இருக்கிற வரைக்கும் கூட இங்கே ஹெரோஃபென்ட் கார்டுங்கிறது ஆக்டிவேட் ஆகுது, டாரோ கார்டு. அதனால ஒரு மாதிரி நம்ம குருவுக்கு சரணம் அடைஞ்சு இருக்கிறது, பெரியவாளோட பேச்சு கேட்கறது, ஒரு மென்டரோட பேச்சு கேட்டுண்டு நடந்துக்கிறது, இன்னொருத்தரோட அட்வைஸ் கேட்டுண்டு நடந்துக்கிறது, இந்த மாதிரி செய்யும்
செய்யும்போது கொஞ்சம் நமக்கு சுமூகமாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இவர் ஜெமினியில் இருக்கார். அப்படின்னா மிதுன ராசியில் இருக்கார். அப்போ லவ்வர்ஸ் கார்டுங்கிறது ஆக்டிவேட் ஆகுது. புது புது விஷயங்கள் எல்லாம் நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியுது. எத்தனையோ நல்லது எல்லாத்தையும் அட்ராக்ட் ஆக முடியுது. நம்ம மனசுக்கு பிடிச்சது, நமக்கு வேண்டியது, நம்ம வேணும்னு நினச்சிக்கிறது, அந்த மாதிரியே அட்ராக்ட் பண்ண முடியுது. அதே சமயத்தில் உங்கள் லைஃப்பில் பொதுவாக காதல்ங்கிறது உருவாகிறது. காதலில் இருக்கிற வாழ்க்கை அது கல்யாணமாக மாறுறது. பொன் பார்த்துட்டு இருக்கிறவா, வரன் பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு இந்த சமயத்தில் கல்யாண பேச்சு கூடி வருது. பண வசதி நன்னா இருக்கிறது. பணத்தை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியுது. அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தெரியுது. அக்டோபருக்கு அப்புறம் இவர் கடகராசிக்கு போகிறார். கடகராசியில் சேரியட் கார்டு இருக்கிறதுனால ஒரு ஸ்டாக்னேஷன், பல நாளாக நடக்காத இருந்த விஷயங்கள், பல மாசங்களாக நடக்காத விஷயங்கள், ஒரு 2 வருஷமாக நடக்காத விஷயங்கள், அது எல்லாம் இப்போ உங்களால் சாதிக்க முடியுது, பண்ண முடியுது. புது புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியுது. வியாபாரத்தில் முன்னுக்கு வருது. அதெல்லாம் நமக்கு தெரியுது. குருவோட சஞ்சாரம் இப்படி இருக்கும்போது இப்போ குஜனோடது பார்க்கலாம். குஜன் ஜூன் எண்டு வரைக்கும் கூட கடகராசியில நீச்சம் அடைஞ்சு வக்ரகதியிலையும் இருக்கிறதுனால இந்த சேரியட் கார்டு மிதுன கடகராசியோடது இருக்கிறதுனால ஒரு ஸ்டாக்னேஷன் விடுறது, அது முன்னுக்கு போகாத இருக்கிறது, எந்த வேலையிலையும் ஈடுபாடு இல்லாம இருக்கிறது, நடந்துட்டு இருந்த வேலைகள் எல்லாம் கூட திடீர்னு நின்று போயிடுறது, என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு குழப்பம் வருது, எல்லா இடத்துலையும் ஒரு முட்டுக்கட்டை ஏற்படுறது, இந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஜூனுக்கு அப்புறம் இது உங்களுக்கு அப்படி இல்லாம நன்னா இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோன்னா ராகு. இவர் இப்போ மீனராசியில் இருக்கார். இது ஹைப்ரிஸ்ட்ரஸ்ங்கிற கார்டு எடுத்து சொல்றது. இது ஒரு மர்மமான கார்டு. அதில் ராகுவே ஒரு மர்மமான கிரகமாக இருக்கிறதுனால பலவிதமான விஷயங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த விதமான தப்பு தண்டா நம்மளால நடந்துவிடாத நம்ம பார்த்துக்கணும். எல்லா விஷயத்துலையும் கரெக்டா இருக்கணும். கணக்கு வழக்குகள்ல கரெக்டா இருக்கிறது, உங்களோட நடத்தையில கரெக்டா இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம் இது. அதுக்கப்புறம் இவர் மே 18 தேதிக்கு மேலே இவர் அக்வேரியஸ்க்கு போகிறார். அப்போ ஸ்டார் கார்டுங்கிறது, அக்வேரியஸ்னா கும்பராசிக்கு போகிறார். அப்போ ஸ்டார் கார்டுங்கிறது ஆக்டிவேட் ஆகும். அப்போ நம்மக்குள்ள பலவிதமான ஃப்யூச்சரை பற்றி ஆசைகள் வருது, இல்யூஷன் வருது, மாய வருது, திடீர்னு காதல் ஏற்படுறது, திடீர்னு ஏதோ வியாபாரம் செய்யணும்னு மனசுக்குள்ள தோன்றது, ஏதாவது புது விஷயங்கள் பண்ணணும்னு தோன்றது. ஆனால் இது ரொம்ப குறுகிய ஒரு நேரத்துக்கு தான். எப்போ ராகு அங்கேன்னு நகர்ந்துடுறாரோ அப்போ நம்ம மனசில் ஏண்டா நம்ம இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணி நம்ம லைஃபையே கெடுத்துன்னு விட்டோம், நம்ம ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டாமா அப்படின்னு தோணக்கூடும். அதனால அந்த சமயத்தில் நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக எந்த முடிவு எடுத்தாலும் பெரியவாளை கேட்டுண்டு, அனுபவம் இருக்கிறவாளை கேட்டுண்டு, தீர விசாரித்து 10 தடவை யோசிச்சு விட்டு பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இப்போ கேது பற்றி பார்க்கலாம். இப்போ கேது மே 18 வரைக்கும் கூட விர்கோ அப்படின்னா கன்னிராசியில் இருந்துன்னு இருக்கார். இந்த சமயத்தில் மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் ஏற்படுறது, உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது, எந்த வேலையும் செய்ய பிடிக்காத இருக்கிறது, மனசில் ஒரு தனிச்சு இருக்கிற ஒரு பாவனை உங்களுக்குள்ள ஏற்படுறது, இன்னும் ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன் ஆகிறது, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் இவர் லியோக்கு சிம்மராசிக்கு போகிறார். சிம்மராசியில் போனப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கிறது, உங்களுக்குள்ள பக்திங்கிறது நிறையா ஆகிறது, உங்கள் மனசில் மெடிடேஷன் பண்ணணும், பூஜைகள் பண்ணணும், விரதங்கள் பண்ணணும், எல்லாத்துக்கும் மேலே ஒரு டிட்டாச்மெண்ட் கூட இது கொடுக்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரென்த் கார்டுங்கிறது அப்போ ஆக்டிவேட் ஆகிறதுனால எதையும் செய்யக்கூடிய ஒரு தைரியம் உங்கள் மனசுக்குள்ளே வருது. உங்கள் மனசில் கேதுவால் பல இன்ட்யூஷன்கள் வருது. அந்த இன்ட்யூஷனை உங்களால் நம்ப முடியுது, செய்ய முடியுது. இந்த
இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் தெரியுது. அடுத்தது இப்போ சனீஸ்வரரை பத்தி பார்க்கலாம். மார்ச் 31 வரைக்கும் இவர் கும்பராசியில இருந்துட்டு இருக்கார், இந்த ஸ்டார் கார்டுல இருந்துட்டு இருக்கார். இந்த சமயத்துல நீங்க ஃபியூச்சருக்காக போடுற பிளானிங் ஆகட்டும், ஃபியூச்சருக்காக யோசிக்கிறதாகட்டும், ஃபியூச்சரை பத்தி நீங்க புது புது கோல்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிறதாகட்டும், அந்த மாதிரி ஒரு கிரவுண்டு ஒர்க்கெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப தகுந்த நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சமயத்துல நிலம் வாங்கணும்னு நினைச்சுக்கிறவா, விற்கணும்னு நினைச்சுக்கிறவா, ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு இருக்கிறவா, அதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். சனீஸ்வரர் மார்ச் 31க்கு அப்புறம் மீனராசிக்கு போறாரு. மீனராசியில போனபோது மறுபடியும் ஹைப்ரிஸ்ட்ரஸ்ங்கிற கார்டு ஆக்டிவேட் ஆகுது. அங்க இருக்கும்போது நீங்க ரொம்ப சனீஸ்வரருக்கு டிசிப்ளின், சாத்வீகமா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால நீங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ சாத்வீகமா இருக்கீங்களோ, எவ்வளோத்துக்கு எவ்வளோ சேரிட்டி பண்றீங்களோ, எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஒரு டிசிப்ளினோட இருக்கீங்களோ உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். இப்போ மற்ற பிளானட் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அப்படின்னா மெர்க்குரி, புதன், சுக்கிரன், சந்திரன் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அது அவளோட சஞ்சாரம் எல்லாம் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். 15 நாளைக்கு ஒருக்க, ஒரு மாசத்துக்கு ஒருக்க வேற வேற வீடு மாறுறதுனால அதை பத்தி எல்லாம் நம்ம இப்போ டீட்டெயிலா சொல்ல முடியாது. அதை பத்தி நான் மாசம் அப்பப்போ உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன். இப்போ நம்ம ஒரு மாதிரி இப்போ என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இந்த வருஷம் பிறக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம். இப்போ 12 ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். உங்களோட ஜென்ரல் வெல்பீயிங்ல வந்த கார்டு வேர்ல்டு கார்டு. இது என்ன சொல்றதுன்னா ஒரு புது மாற்றங்கிறது உங்களோட லைஃப்ல வரப்போறது. இத்தனை நாளா இருந்ததுக்கு பின்னமா ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வரப்போறது. வெளிநாட்டுக்கு போகணும்னு நீங்க நினைச்சுட்டு இருந்தா, வெளிநாட்டுல ஜாபுக்காக நீங்க பார்த்துட்டு இருந்தா, இந்த சமயங்கிறது ரொம்ப இந்த வருஷம் உகுந்த நேரம் உங்களால அந்த மாதிரி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாத லாஸ்ட் ஃபேர்ல பார்க்கும்போது இந்த வேர்ல்டு கார்டுங்கிறது ஒரு புதுமையை, ஒரு புது லைஃபை, ஒரு புது அத்தியாயத்தை உங்களோட லைஃப்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்க கெரியர் அண்ட் ஃபினான்ஸ்ல பார்த்தோம்னா கிங் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 10 ஆஃப் வாண்ட்ஸுங்கிற இந்த 2 கார்டு இருக்கு. உங்களுக்கு வேலை பலுங்கிறது ரொம்பவும் நிறையா ஆகிறது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்கிறது கூடுறது. ஆனா ஒரே சமயத்துல பல தினசான வேலைகளை நீங்க பண்றது, 2-3 வியாபாரம் பண்றது அல்லது ஜாப் பண்ணிட்டே வியாபாரம் பண்றது, நீங்க பல துறையில உங்களால சம்பாதிக்க முடியுது, கை நிறையா பணம் வருது, பொருளாதாரத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கிறது, நினைச்சதெல்லாம் வாங்க முடியுது, நினைச்சதெல்லாம் செய்ய முடியுது. அந்த மாதிரி ஒரு பொன்னான வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்க காதல் வாழ்க்கையில பார்த்தோம்னா 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கு. காதல் வாழ்க்கை மாத்திரம் இந்த வேர்ல்டு கார்டோட சேர்ந்து நம்ம பார்க்கும்போது உங்க பொறுமையை சோதிக்கும். என்னடா இது, எத்தனை நாள் நான் இந்த மாதிரி ஒரு லைஃப்ல இருக்கணும், என்னோட நபர்கிட்டன்னு சம்மதமே கிடைக்காதா, அல்லது நம்மளோட காதல் கல்யாணமா மாறவே மாறாதா, எவ்வளோ நாள் இப்படி இருக்கிறது, அந்த மாதிரி உங்க பொறுமையை சோதிக்கிற சமயம் இந்த வருஷம். பல பேர் இதை தாங்கிக்க முடியாத இந்த பொறுமையை இழந்து ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டு போயிடுறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையா தெரியுது. ஆனா பொறுமையா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வீணா உங்க நபர் மேல கோச்சுக்கிறதுனாலயோ அல்லது நீங்க மனசுல கசப்பு வளர்த்துக்கிறதுனாலயோ எந்த லாபமும் இல்லை. கிரகதிகள் அப்படி இருக்கிறதுனால நம்ம பொறுமையா இருக்கிறது ரொம்பவும் அவசியம். உங்க ஹெல்த்ல பார்த்தோம்னா குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல கார்டு. ஹெல்த்துங்கிறது பொதுவாகவே ரொம்பவும் நல்லா இருக்கும். நீங்க உங்களோட லைஃப் ஒரு கம்ஃபர்ட்டோட, ஒரு லக்ஸரியோட வாழறதுக்கு முடியும். ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தா கூட அது உங்களை விட்டு போயிடும். நல்ல ஹெல்த் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்திலேயே இந்த வேர்ல்டு கார்டும் இந்த குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸும் என்ன சொல்றது, நான் இதுக்கு முன்னால இருந்தா மாதிரி இல்லாத
ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உங்களால இருக்க முடியும். ஆனா இந்த 10 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கிறதுனால அந்த கம்ஃபர்ட் ஜோனை இது ரெண்டுத்தையும் நம்ம காம்பினேஷனா பார்க்கும்போது இந்த 10 ஆஃப் வாண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய ஆயிடும். உங்களை வர்க்கோஹாலிக்கா பண்ணும், உங்களை ரொம்ப வேலை செய்ய வைக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கூட வைக்கும்னு சொன்னா கூட ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்ததுனால அதை குறைக்கிறது, கொஞ்சம் உங்களுக்கு நடுவில் கம்ஃபர்ட் கொடுக்கறது, உங்க லைஃப்பை உங்களால அனுபவிக்கிறதுக்கு என்ஜாய் பண்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தெரியுது. ஏஞ்சல்கள் என்ன கைடன்ஸ் தரான்னு பார்த்தா கியூபிடுங்கிற கார்டு வந்திருக்கு. இது என்ன சொல்றதுன்னா, இந்த குவீன் ஆஃப் பென்டக்கல்ஸ் மாதிரியே உங்களுக்காகவே நீங்க கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும். உங்களை செல்ஃப் லவ் பண்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். செல்ஃப் லவ்னா என்ன? உங்களை நீங்க கவனிச்சுக்கிறது, உங்களுக்கு பிடிச்சது வாங்கிறது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்றது, நீங்க சந்தோஷமா இருக்கிறது, எப்பவும் மற்றவாளுக்காக இல்லாத உங்களுக்காகவே நீங்க கொஞ்சம் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றது. இந்த வருஷத்தை இன்னும் மேம்படுத்த இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறையா கிடைக்க இந்த ப்ராப்ளம்ஸ் எது இருக்கோ அதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, வந்திருக்கு உங்களுக்கு கார்டு சோடா லைட்டு. இந்த சோடா லைட்டை உங்ககிட்ட வச்சுக்கிறதுனாலையோ இல்லைன்னா பிரேஸ்லெட்டா போட்டுக்கிறதுனாலையோ அல்லது டச் ஸ்டோனா வச்சுக்கிறதுனாலையோ உங்களால் இந்த பெனிஃபிட்ஸை ரொம்ப நல்லா ரீப்பு பண்றதுக்கு முடியும். பண்ணி பாருங்க. இப்ப ரிஷபராசி என்பர்களுக்கு 2025 எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்கிற மேஜர் அர்க்கனா கார்டு டெத்து. இது என்ன சொல்றதுன்னா, ஏதோ ஒரு பெரிய அத்தியாயம் உங்களோட லைஃப்ல முடிஞ்சு போக போறது, ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அல்லது உங்களை தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த விஷயம் உங்களை விட்டு போயிடுறது. அது உங்க ஹெல்த்தா இருக்கலாம், இல்லைன்னா பிடிக்காத இடத்துல செய்யற உத்தியோகத்துலேனும் நீங்க வெளியில வரதா இருக்கலாம், அல்லது பிடிக்காத ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கட்டாகி அதுலேன்னு வெளியில வரதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு மேஜர் விஷயங்கிறது வந்து உங்களோட லைஃப்லேன்னு போக போறது அப்படின்னு இந்த கார்டு சொல்றது. உங்களோட கெரியர் அண்ட் ஃபினான்ஸ்ல வந்திருக்கிற கார்டு 8 ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்ட் 2 ஆஃப் பென்டக்கல்ஸ். இது என்ன சொல்றதுன்னா, ஒரு குழப்பம், ரொம்பவும் ஹார்டு ஒர்க் செய்ய வேண்டி வருது. எவ்வளோ ஹார்டு ஒர்க் செஞ்சாலும் மனசுக்கு பிடிச்ச ரிட்டர்ன்ஸ் வராம இருக்கிறது. அதனால உங்க மனசுக்குள்ள ஒரு குழப்பம், இதை விட்டு வேற ஜாப் தேடலாமா, வேற ஜாபுக்கு ஜம்ப் பண்ணலாமா, இந்த பிசினஸ் விட்டு வேற பிசினஸ் பண்ணலாமா, இதுல எவ்வளோ செஞ்சாலும் எவ்வளோ பண்ணினாலும் மனசுக்கு திருப்தியா எதுவும் வரமாட்டேங்கிறது, நினைச்ச லாபங்கள் வரமாட்டேங்கிறது, ஆஸ்பைர் பண்ற பொசிஷன் வரமாட்டேங்கிறது அப்படின்னு உங்க மனசுல இருக்கும். இந்த டெத் கார்டு வந்து இதோட காம்பினேஷன்ல பார்க்கும்போது நிறைய உங்களுக்கு 70% சான்ஸ் நீங்க இப்ப செய்யற ஜாப்லேனோ பிசினஸ்லேனோ நீங்க வெளியில வந்துட்டு வேற ஜாபோ பிசினஸோ செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த சான்சஸ் கிடைக்கும் போது அதை நீங்க கிராப் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றது. இப்போ நம்ம பார்த்தோம்னா, உங்களோட லவ் லைஃப்ல வந்திருக்கு கிங் ஆஃப் கப்ஸ். நீங்க மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, உங்க ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, உங்க நபர்கிட்ட ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறது, உங்களுக்குள்ள ஒரு 2 பேருக்கும் நடுவுல ஒரு லவ்ங்கிறது அவ்வளோ அந்யோன்யமா இருக்கிறது, குடும்பத்துல சந்தோஷம் இருக்கிறது, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறது அப்படின்னு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறது அப்படி தெரியுது. ஹெல்த்ல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்திருக்கு பிரின்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். இது என்ன சொல்றதுன்னு சொன்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு வேகம் இருக்கும், ஒரு செஞ்சுடணும், பண்ணிடணும், செய்யணும், அந்த மாதிரி ஒரு வேகம் இருக்கிறது. மனசுல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது. இந்த 2 ஆஃப் பென்டக்கல்ஸ்னால ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது, வேலை பலு நிறையா இருக்கிறது. அதனால உங்களுக்குள்ள ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு
ஒரு ரேட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க தினம் கூட ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிக்கிறதுனால உங்களோட ஹெல்த்துங்கிறது நன்னா இருக்கும். அப்படி பண்ணாத இந்த ஆங்ஸைட்டி ரேட்ஸை உங்களுக்குள்ள இன்னும் நிறையா வளர்த்துக்கிறதுனால பிபி மாதிரி வரத்துக்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்கு. முதல்லயே நீங்க பிபி பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். இப்போ ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றா பார்க்கலாம். ட்ரஸ்ட் வர்த்தி கைடன்ஸ் இது என்ன சொல்றதுன்னா, நீங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது நீங்க மற்றவாளோட கைடன்ஸ் வாங்கிட்டு, உங்க பெரியவாளோட கைடன்ஸ் வாங்கிட்டு, உங்க மென்டரோட கைடன்ஸ் வாங்கிட்டு, அல்லது உங்களுக்கு வர இன்ட்யூஷனை நீங்க நம்பி அந்த விதமான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணாம விட்டுவிடக்கூடாது. அதை நீங்க நம்புறதுனால, மற்றவாளோட பேச்சு கேட்கறதுனால உங்களுக்கு நன்மையே ஏற்படும். மற்றவான்னு சொன்னா யாரோ ஒருத்தர் டாம் டிக் அண்ட் ஹரி சொல்றதுன்னு கிடையாது. ஒரு நல்ல லேர்ன்டு பர்சன், உங்களோட மென்டர், உங்க பெரியவா, உங்க அப்பா அம்மா, அந்த மாதிரி இருக்கிறவாளோட பேச்சு கேட்க வேண்டியது ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு வந்திருக்கிற ஸ்டோன் இந்த வருஷம் மால்டவைட்டு. இந்த மால்டவைட்டுங்கிற ஸ்டோனை நீங்க போட்டுக்கிறதுனால இந்த குழப்பங்கள் குறையிறது, கெரியர்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கிறது, நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது. முதல்லயே நம்ம பேசிண்டா மாதிரி ஏதோ ஒரு விஷயம் முடிஞ்சு இன்னொன்று ஆரம்பிக்க போறது, அந்த பீரியட்ல இருக்கிற அந்த கேயோஸ், அந்த பீரியட்ல இருக்கிற அந்த பெயின்ஃபுல்லான டிரான்சிஷனை தாங்க முடிகிறது. அதுக்கெல்லாம் அது ரொம்பவும் மிகவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்கிற மெயின் கார்டு இந்த வருஷத்துக்கு ஜஸ்டிஸ். அப்படின்னா இந்த கார்டு என்ன சொல்றதுன்னா, ரொம்ப நாளா உங்களுக்கு ஏதோ அநியாயம் நடந்துன்னு இருக்கு, நியாயத்துக்காக நீங்க போராடின்னு இருக்கீங்க. அது சொத்து விஷயத்துல இருக்கலாம், ஜாப் விஷயத்துல இருக்கலாம், இல்லைன்னா வியாபாரத்துல உங்க பார்ட்னர் உங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், குடும்பத்துல உங்களுக்கு நியாயம் கிடைக்காத இருந்திருக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தா கூட உங்களுக்கு நியாயம் கிடைக்கிற பொன்னான வருஷம் இது அப்படின்னு சொல்றது. உங்க மனசுல இருக்கிற ஏக்கம், உங்க மனசுல இருக்கிற குறைகள், உங்க மனசுல நடக்காத இருந்த பல விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு அனுகூலமா நடக்கும். உங்களோட கெரியர் அண்ட் ஃபினான்ஸ்ல வந்திருக்கு கார்டு 3 of Pentacles and Ace of Cupங்கிற 2 கார்டு வந்திருக்கு. இது என்ன சொல்றதுன்னா, நீங்க ஒரு குரூப் ஒர்க் பண்ணும்போது, வேலை செய்யற இடத்துல ஆகட்டும், உங்க வியாபாரத்துல ஆகட்டும், வியாபாரம்னா பார்ட்னர்ஷிப்ல நீங்க பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஜாப்ல உங்களுக்கு ஒரு அசோசியேஷனோட ஒரு டீம் ஒர்க்கா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தேங்கன்னா உங்களுக்கு இப்போ ரொம்ப மிகவும் நல்லா இருக்கும். நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும், ஜாப் கிடைக்கும், ஜாபில் மாற்றம் கிடைக்கும். வேற ஜாப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஜாப்பும் இந்த மாதிரி டீம் ஒர்க்கோட செய்யற மாதிரி ஜாப் கிடைக்கும். பிஸ்னஸ்ல அசோசியேட்டோட அல்லது பார்ட்னர்களோட சேர்ந்து பண்ற வியாபாரங்கிறது பிச்சுண்டு போகிற அளவுக்கு அவ்வளோ நன்னா உங்களுக்கு இருக்கும். ஆனா இங்க இருக்கிறது என்னன்னா, நீங்க ஒத்துமையா ஒரு கூட்டு விவகாரம் பண்ண வேண்டியது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தனிமையா இருக்கணும், நான் தனியாதான் செஞ்சுக்கணும், என்னால இன்னொருத்தரோட சேர முடியாது, அந்த மாதிரி மனப்பான்மை இருக்கிறவா கூட இந்த நேரத்துல கொஞ்சம் அவளையே திருத்திண்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போக வேண்டியது மிகவும் முக்கியமா இருக்கு. இப்போ உங்களோட காதல் வாழ்க்கை ரிலேஷன்ஷிப்ல பார்த்தோன்னா வந்திருக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கல். பண விஷயத்தினால கல்யாணம் தள்ளி போயின்னு இருந்தது, கல்யாணத்துக்கு பணம் இல்லாததுனால நடக்க மாட்டேன்னு இருந்தது, அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு கூட இப்போ பணங்கிறது சரளமா கையில புழங்கி உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாய் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை டௌரி விஷயமா அல்லது வேற ஏதாவது பண விஷயத்தினால ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடந்து, குடும்பங்களுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடந்து பிரிஞ்சு போய் இருந்தா கூட அந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் கூட இப்போ சுமூகமா முடியும். அது மட்டும் இல்லாத உங்க காதல் வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவல்ல போறதுக்கு கூட
இப்போ காலம் ரொம்ப அனுகூலமா இருக்கு, ரொம்பவும் நன்னா இருக்கு, குடும்ப வாழ்க்கை நன்னாவே ஆயிடும், சண்டை சச்சரவு எல்லாம் தீர்ந்து போய் ஒரு ரீகான்சிலியேஷன் நடக்கிறதுக்கு நல்ல நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்க ஹெல்த்ல பார்த்தா 10 ஆஃப் கப்ஸ்ல வந்திருக்கு. இந்த 10 ஆஃப் கப்ஸ் என்ன சொல்றதுன்னா, ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாதிரி அதெல்லாம் ஃப்ளேரப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி முதல்லயே இருக்கிறவா கொஞ்சம் கேர் எடுத்துட்டு உங்க ஹெல்த்தை நீங்க கவனிச்சுக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியம். இந்த சமயத்துல உங்க குடும்ப மனுஷாலோட ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். உங்க ட்ரீட்மெண்ட்ல ஆகட்டும், உங்களுக்காக செலவு பண்றதுக்காகட்டும், உங்களை கவனிச்சுக்கிறதுக்காகட்டும், நல்ல ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு ஃபேமிலியிலேருந்து கிடைக்கும் அப்படின்னு இந்த கார்டு சொல்றது. உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றா, சைல்டு அப்படின்னா உங்களுக்கு இப்போ உங்களில் பல பேருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல நீங்க உங்களோட மனசுல இருக்கிற அந்த இன்னர் சைல்ட வெளியில கொண்டு வரணும். அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை பிறந்த புதுசுல எத்தனை தூய்மையா எந்த ஒரு ப்ரீஜுடிஸும் இல்லாத எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்க பகவான் கிட்ட சரணமடைஞ்ச போது உங்களுக்கு சகலமும் கை கூடி வரும். ஜஸ்டிஸ் கார்டு வந்ததுனால லைஃப்ல உங்களுக்கு எல்லா நியாயமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த கார்டுகள் சொல்றது. உங்களுக்கு உரிய ரத்னம் இந்த வருஷம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லோ ஜாஸ்பரை நீங்க வச்சுக்கிறதுனாலயோ போட்டுக்கிறதுனாலயோ பிரேஸ்லெட்டாவோ டச் ஸ்டோனாவோ கிறிஸ்டலாவோ எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிறதுனால அது உங்களோட பண புழக்கத்தை நிறைய மிகவும் விரைவுபடுத்தும். அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கு கூட அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கடகராசி என்பர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்கிற மேஜரா இருக்கனா மெயின் கார்டுங்கிறது டெம்பரன்ஸ். இது என்ன சொல்றதுன்னா, வாழ்க்கையில ஒரு நிதானம் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்துல மிகவும் நீங்க உங்களையே நீங்க இன்வால்வ் பண்ண வேண்டி வருது. அது பண விஷயமா இருக்கலாம், உங்க கெரியர்ல இருக்கலாம், உங்க குடும்பத்துல இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் இல்லாத நிறைய கோபம் வருது, இரிட்டேஷன் ஆயிடுறது, மனசுல ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கிறது, மற்றவாளோட ஹிம்சை ரொம்ப இருக்கிறது, மற்றவாளுக்காக உழைக்க வேண்டி வருது. இந்த மாதிரி எது ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்தா கூட இந்த வருஷங்கிறது அதுல ஒரு நிதானத்தை கொண்டு வரும், ஒரு பேலன்ஸை கொண்டு வரும். அது உங்களோட பொருளாதாரத்துல ஒரு பேலன்ஸ். எக்கச்சக்கமா செலவாகி போயிடுறது, எத்தனை பணம் வந்தாலும் எனக்கு போற மாட்டேங்கிறது, எவ்வளோ இருந்தாலும் எக்ஸ்பென்ஸ் ஆயிடுறது, அப்படி நினைச்சுக்கிறவாளுக்கு ஒரு பேலன்ஸ் வருது. வேலை பார்க்குற இடத்துல ஒரு நிதானமா உங்க மேல முழு பழுவும் போடாத உங்களால செய்ய முடியுது. பிஸ்னஸ்ல ரொம்பவும் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லாமையே வியாபாரம் நன்னா நடக்கிறது. அந்த குடும்பத்துல உங்களுக்கு ஒரு நீங்க சொன்ன பேச்சை கேட்காத மற்றவா பேச்சதான் நீங்க கேட்க வேண்டி வருதுங்கிற இடத்துல கூட ஒரு பேலன்ஸ், அத்தனை இடத்துலையும் பேலன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னா உங்களோட கெரியர் அண்ட் ஃபினான்ஸில் வந்திருக்கு பிரின்சஸ் ஆஃப் சோர்டு, அப்புறம் 10 ஆஃப் சோர்டு. இது என்ன சொல்றதுன்னா, உங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க பின்னால வேலை செய்யறவா, பேக் பைட்டிங் பண்றவா, உங்க பத்தி புறம் பேசுறவா, உங்களுக்கு குழி தோன்றவா நிறையா பேர் இருந்து அதனால உங்களை ஜாப்லேன்னு நீக்கிடுறது, ஜாப்லேன்னு உங்களால வெளியில வர வேண்டி வருது. இந்த மாதிரி செய்யறவாளால பிசினஸ்ல நஷ்டம் அடைஞ்சு விடுறது, வியாபாரத்துல எதிர்பார்க்கிற லாபம் வராம பண்றது, உங்களை செயலிழக்க வைக்கிறது, இந்த மாதிரி எனர்ஜிஸ் எல்லாம் தெரியறதுனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா யாரோட பேச்சையும் கேட்டு நிர்ணயங்கள் எடுத்துக்காத, டிசிஷன் எடுத்துக்காத, உங்க மனசு உங்களோட பெரியவா சொல்ற பேச்சை மாத்திரம் கேட்டுண்டு அந்த மாதிரி ஒரு வழியில போயிண்டு உங்களுக்கு நல்லவான்னு பட்டவாளோட மட்டும்தான் நீங்க ஸ்நேகத்தோட இருந்துட்டு இருக்கிறதுனால
ஒரு மாதிரி இதை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்றது. உங்களோட காதல் வாழ்க்கையில பார்த்தா 3 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. நீங்க என் குடும்பம் இப்படி இருக்கு, நான் என்ன சாதிச்சேன், என் நபர்னால எனக்கு என்ன பிரயோஜனம், அவா எவ்வளோ சந்தோஷமா இருக்கா, அவா எவ்வளோ சந்தோஷமா இருக்கா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சந்தோஷமா இருக்கா, எனக்கு தான் இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி உங்களையே நீங்க செல்ஃப் ஒர்த் இல்லாத பண்ணிக்கிறது. அதனால உங்க நபரோட சண்டை பூசல் வருது, குடும்பத்துல சண்டை பூசல் வருது. மற்றவாளோட குழந்தைகளை பார்த்து அவ எவ்வளோ நன்னா படிக்கிறா, என் குழந்தைகள் படிக்க மாட்டேங்கிறா, என் குழந்தைகள் முட்டாளா இருக்கா, அவன் எப்படி ரேங்க் வாங்கினா, அவ எப்படி நன்னா முன்னுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு கம்பேரிஷன் பண்றதுங்கிறத பண்ணாது. நீங்க பெட்டர் வேலை, என் நபருக்கு நான் என்ன செய்யலாம், என் குழந்தைகளை எந்த வழியில கொண்டு போகலாம், அவா ஃபியூச்சருக்காக நான் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி யோசிக்கும் போது, நல்லதை யோசிக்கும் போது அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உங்க ஹெல்த்ல பார்த்தோம்னா 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. உங்க மனசுக்குள்ள ஒரு போராட்டம், இத்தனை நான் உடல் உபாதைனால கஷ்டப்படுறேனே, எல்லாரும் நன்னா இருக்கா, எனக்கு மாத்திரம் லைஃபே முடிஞ்சு போயிடுது, இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறேன். அது இல்லை, உங்களை இது ஒரு டெம்பரவரியான ஒரு ஃபேஸ் தான். உங்களுக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ங்கிறது பெரும்பாலும் இந்த இயரெண்டுக்குள்ள நன்னாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனசுல இருக்கிற இந்த நிராசையை விட்டு நீங்க கொஞ்சம் ஹோப்போட இருக்கிறதுனால உங்க ஹெல்த்துங்கிறதும் பிக்கப் ஆகும். அதே சமயத்துல அந்த ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸு, ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸு கூட யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இப்போ ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறா பார்க்கலாம், ரிலீஸ் அண்ட் சரண்டர். அதையே தான் சொல்கிறா. என்ன உங்கள் மனசில் நீங்கள் வச்சுன்னு இருக்கிறது, மனசில் தோன்றது எல்லாத்தையும் விட்டுவிடுங்க. அந்த பகவானோட பாதத்தில் அதை விட்டு அவர்கிட்ட அதை சரணமாக கொடுத்து விட்டு நீங்கள் இருக்கிறதுனால உங்களால் பெரும்பாலும் பல கஷ்டங்கள்லேருந்து உங்களால் வர முடியும். திங்கக்கிழமை அன்னைக்கு உபவாசம் பண்ணுங்கோ சிவனுக்கு. இதனாலையும் முடிஞ்சவா பண்ணுங்கோ, முழு உபவாசம் வேண்டாம், பால் பழம் சாப்பிட்டுண்டு உபவாசம் பண்ணலாம். இல்லைன்னா பகலெல்லாம் உபவாசம் இருந்துட்டு சாயங்காலத்துக்கு மேலே பலகாரம் சாப்பிடலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் ராசிக்கு கொஞ்சம் நன்னா இருக்கும். இப்போ 2வது நம்ம பார்க்க போனோன்னா உங்கள் ராசியில் குஜன் நீச்சமடைஞ்சு வக்கரகதியில் இருந்துன்னு இருக்கார். அதனாலையும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஒரு மாதிரி மென்டல் இரிட்டேஷன் ஏற்படுறது, டென்ஷன் வருது, சும்மாவே உங்களுக்கு கோபம் வந்துடுறது, ஷார்ட் டெம்பர் வந்துடுறது, கையிலாகாத தனத்தினால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. இந்த மாதிரி எல்லாம் இருந்துன்னு இருக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோவிலில் போய் அவருக்கு வணங்கிட்டு வாங்கோ. இது 2ம் செய்கிறது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு இந்த வருஷம் வந்த கிறிஸ்டல் அமித்திஸ்டுங்கிற கிறிஸ்டல் அதை மாதிரி கிறிஸ்டல் ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவ்வளோ கிரேட்டான கிறிஸ்டல் இது. உங்கள் கஷ்டங்களை, உங்கள் நஷ்டங்களை, உங்கள் கவலைகளை, உங்களோட ப்ராப்ளம்களை அத்தனையும் இதை எடுத்து விடும். உங்களுக்கு நன்மையே செய்யும். பொருளாதாரத்தில், குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஹெல்த்தில், சகலத்துக்கும் ஒரு சஞ்சீவனின்னு இதை சொல்லலாம். இதை நீங்கள் வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ பார்க்கலாம். இந்த வருஷம் உங்களுக்கு வந்திருக்கிற மேஜர் அர்கனா கார்டு உங்களோட எப்படி இருக்குங்கிறத சொல்ற கார்டு தி 3. இந்த கார்டுங்கிறது ஒரு மர்மமான கார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பக்கம் உங்களுக்கு நிறையா இன்ட்யூஷன்ஸ் வருது, உங்களுக்கு பகவான் கிட்டேன்னு பல அனுக்கிரகம் கிடைக்கிறது, உங்களால் பல விஷயங்களில் உங்களோட இன்டெலிஜென்ஸ்னால நீங்கள் அதை யோசித்து முதல்லையே அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரியும் இருக்கும். இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு பின்னால் குழி தோன்றவா, உங்களை பற்றி புறம் பேசுகிறவா, உங்களுக்கு கெடுதல் பண்ணுறவா, நல்லதா பேசி உங்களை ஏமாத்துறவா, அந்த மாதிரி எனர்ஜிஸ் கூட இந்த கார்டு உங்களுக்கு கொடுக்கறது. அதனால நீங்கள் உங்களுக்கு வர இன்ட்யூஷன், உங்கள் மனசில் யாரை பற்றியாவது உங்களுக்கு இவா இப்படி சரியா இல்லையா
அல்லது ஏதாவது ஒரு விவகாரம் சரியா இல்லையோன்னு தோணித்துனா அதை நம்பி முதல்லயே ஜாக்கிரதையா இருக்கிறதுனால பெரும்பாலும் நீங்க அந்த பெரிய நஷ்டத்துலேருந்து உங்களையே நீங்க காப்பாத்திக்க முடியும். இல்லை ஒரு தடவை தோணிடுறது, ஆனா அதுக்கப்புறம் டெம்டேஷன்னால அந்த வேலையை செஞ்சு விடுறது, இல்லை யாராவது ரொம்ப வற்புறுத்தினதுனால எனக்கு தோணித்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமான்னு பண்றது, அந்த மாதிரி எல்லாம் முற்றிலும் பண்ணாத. உங்க இன்ட்யூஷன்ஸை உங்களுக்கு யாராவது சொல்ற அறிவுரைகளை நீங்க நம்பி பண்றதுனால பெரும்பாலும் நீங்க நஷ்டம் அடையாம நீங்க உங்களையே நீங்க காப்பாத்திக்கலாம். இப்ப கெரியர் அண்ட் ஃபினான்ஸ்ல இருக்கு 9 ஆஃப் வாண்ட்ஸ், அதுக்கப்புறம் பிரின்ஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ். இது என்ன சொல்றது, நான் மொத்தத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைனால உங்களால எதையோ புதுசா பண்ண முடியாம இருக்கிற நிலைமையிலேயே இருக்கிற ஸ்டேட்டஸ்லயே 2024 எப்படி இருந்ததோ 2025 கூட உங்களோட ஸ்டேட்டஸ் அதே மாதிரி இருக்கும். உங்க வேலை பார்க்குற இடத்துல ஆகட்டும், பிஸ்னஸ்ல ஆகட்டும், பெரிய முன்னேற்றம், பெரிய லாபங்கள் அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நேரம் இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு சர்க்கிள் போட்டுண்டு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது, பணம் செலவழிக்காத இருக்கிறது, மனசில் ஒரு பயம் விடுறது, எங்கேயான ஜாப்பு போயிடுமோ, வியாபாரம் சரியாக நடக்கலையே, இழுத்து மூட வேண்டி விடுமோ, பார்ட்னர்கிட்ட சண்டை விடுமோ, அந்த மாதிரி எல்லாம் தோன்றதான அது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதான். அதுக்காக நீங்க முற்றிலும் பண்ணாத அத்தனையும் மூடி வச்சுட்டு உட்கார்றதும் நல்லது கிடையாது. அதனால யோசிச்சு பார்த்து நீங்க பண்றது உங்களுக்கு நன்மை செய்யும். இப்போ உங்களோட காதல் வாழ்க்கையில இருக்கு 6 ஆஃப் வாண்ட்ஸ். இது அற்புதமான கார்டுன்னு சொல்லலாம். உங்க காதல் வாழ்க்கைங்கிறது ரொம்ப அமோகமா இருக்கும், குடும்ப வாழ்க்கையும் அமோகமா இருக்கும். நீங்க எவ்வளோ உங்க நபர் மேல பாசமும் அன்பும் காதலும் வச்சுருக்கீங்களோ, உங்களுக்கு ஒரு ரெசிப்ரோகேஷனா அவாக்கிட்டேன்னு அவ்வளவே அன்பு, அவ்வளவே பாசம், அவ்வளவே காதல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட காதல்ங்கிறது மேரேஜில் மாறுறதுக்கு இப்போ ரொம்பவும் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லலாம். அதனால உங்கள் குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கைங்கிறது அமோகமாக இருக்கும் இந்த வருஷத்தில். ஹெல்த் பார்த்தோன்னா 3 ஆஃப் கப்ஸுங்கிறது வந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு புது நபரோ அல்லது ஒரு புது ட்ரீட்மெண்ட்டோ ஒரு புது மருத்துவரோ தெரியறதுனால உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம்க்கு ஒரு முடிவு கிடைக்கிறது, உங்கள் ஹெல்த் பிக்கப் ஆகிறது, நன்னாவே இருக்கிறது, நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடிகிறது, லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறது, பேக் டு நார்மல்சிக்கு வருது. இதெல்லாம் இந்த கார்டு சொல்கிறது. உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கிட்டேன்னு வந்த கார்டு பி ஆனஸ்ட் வித் யுவர் செல்ஃபுங்கிற கார்டு வந்திருக்கு. அப்படின்னா உங்கள் மனசுக்கு என்ன தோன்றதோ அதை நீங்கள் நம்பணும். அது நிஜம்தாங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். இல்லை அது அப்படி கிடையாதுன்னு மனசையே நீங்கள் வஞ்சிச்சுக்கிறதுனாலையும் உங்கள் மனசையே நீங்கள் அப்படி இல்லைன்னு பண்ணிக்கிறதுனாலையும் நீங்கள் நஷ்டம்தான் போவீங்களே தவிர லாபம் அடைய மாட்டீங்க. அதனால உங்கள் மனசு சொல்கிற அறிவுரையை நீங்கள் கண்டிப்பாக நம்பணும். இந்த கார்டு மறுபடியும் சொல்கிறது, உங்களுக்கு வந்திருக்கிற கிறிஸ்டல் பார்க்கலாம். மூன் ஸ்டோன் வந்திருக்கு, அற்புதமான ஸ்டோனு. மூன் கார்டுக்கு மூன் ஸ்டோனே வந்திருக்கு. இந்த மூன் ஸ்டோன்கிறத நீங்கள் போட்டுக்கிறதுனாலையோ பிரேஸ்லெட்டோ டச் ஸ்டோனோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கிறதுனால உங்களோட மனசுங்கிறது ஒரு பீஸ் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்கள் கெரியர் லைஃப்பில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கிறது, ஒரு கான்சோலிடேஷன் இருக்கிறது, ஹெல்த் நன்னா பிக்கப் ஆகுது. இது அத்தனைக்கும் நன்னா இருக்கும். போட்டுட்டு பாருங்கோ. கன்னிராசி அன்பர்களுக்கு 2025 எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்கு மெஜிஷியன் கார்டு. இது ஒரு அற்புதமான கார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மனசுல நினைச்சதெல்லாம் நடக்கிறது. நீங்க எதெல்லாத்தையும் வேணும்னு நினைச்சுக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. பகவானோட முழு அனுகிரகம் இருக்கிறது. ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கார்டு இது அப்படின்னு சொல்லலாம். அதனால நல்லதையே நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு நல்லதே வரும். நம்ம அப்படி இல்லாத நெகட்டிவ்
தாட்ஸ் நம்ம மனசுக்கு வந்தா நெகட்டிவ் கூட நிஜமாயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நல்லதையே நீங்க நினைச்சுக்கிறதுனால இத்தனை வருஷமா இத்தனை நாளா செய்ய முடியாதது பண்ண முடியாதது மனசுல மட்டும் ஆசைப்பட்டுன்னு இருந்தது, வெளியில கூட சொல்லிக்க முடியாத இருந்தது, இப்படி பல விஷயம். அது உங்க காதல் விஷயமா இருக்கலாம், உங்க கல்யாண விஷயமா இருக்கலாம், உங்க குடும்ப விஷயமா இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், வியாபாரம், ஜாப், ஹெல்த், என்னவா இருந்தாலும் எல்லாத்துலேயும் நமக்கு ரொம்பவும் ரொம்பவும் நன்னா மேனிஃபெஸ்ட், மனசுல நினைச்ச நன்மைகள் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்க கெரியர்ல வந்திருக்கு 2 ஆஃப் சோர்டு அண்ட் பிரின்ஸ் ஆஃப் கப்ஸுங்கிற இந்த 2 கார்டு வந்திருக்கு. இந்த 2 கார்டு என்ன சொல்றதுன்னு சொன்னா, உங்களோட மனசுல ஒரு குழப்பம் இருக்கும். நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைச்சா கூட இப்போ நன்னா தானே இருக்கு, போயின்னு இருக்கே, ஏதோ கொஞ்சம் நல்ல பொசிஷன் நமக்கு கிடைக்கும்னு இதை விட்டு போகவா, என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பங்கள் இருந்துன்னு இருக்கும். ஆனா நீங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாத அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்காக நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிறது, கிராப் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பிரின்ஸ் ஆஃப் கப்ஸ் கூட அதையே தான் சொல்றது. உங்களுக்கு வர அந்த ஆஃபர்களை, ஆப்பர்ச்சுனிட்டிஸுகளை விட்டுக்காத, அந்த மாதிரி வந்த உடனே அதை எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல முன்னேற்றம் தெரியும், நல்ல பொசிஷன் ஜாப்ல உங்களால அடைய முடியும், லைஃப்ல நல்லா முன்னுக்கு வர முடியும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த கார்டுகள் சொல்றது. உங்களோட லவ் லைஃப்ல பார்த்தோன்னா 5 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. கொஞ்சம் சச்சரவுகள் வருது, மனசுல சரியா இல்லாதது, உங்க நபர் கூட எடுத்த விஷயத்துக்கெல்லாம் சண்டை சச்சரவு வருது, பேச்சுல ஆர்கியூமெண்ட் வருது, மனசுக்கு பிடிக்காத இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கு. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகிறதுனால மெஜிஷியன் கார்டுங்கிறது நீங்க சண்டை போட்டா அது உங்களை பிரிக்க கூட பிரிச்சு விடும். அதனால நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகிறதுனால உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன் சுமூகமா நன்னா இருக்கும் அப்படின்னு இந்த கார்டு சொல்றது. ஹெல்த்ல பார்த்தோன்னா வந்திருக்கு 6 ஆஃப் சோர்டு. இது என்ன சொல்றதுன்னா, பல நாளா உங்களை போட்டு வாட்டின்னு இருந்தது, பல நாளா உங்களை போட்டு கஷ்டம் பண்ணிட்டு இருந்த கார்டல் விஷயம் இல்லை இப்போ போயிட்டு உங்க லைஃப்ல ஒரு நல்ல ஹெல்த்துங்கிறது உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றது. பார்க்கலாம். ஃபோக்கஸ் ஆன் சர்வீஸ், மற்ற விஷயத்துல இது கொடுக்கறதோட உங்களோட வேலையில, உங்களோட ஜாப்ல, உங்க பிசினஸ்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்றதுனால உங்களுக்கு மிகவும் நன்மையே ஏற்படும் அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு இந்த வருஷம் வந்திருக்கிற கார்டு ஜெம்மு கார்டு ஓப்பல்லு. நீங்க இந்த ஓப்பல் என்ன சொல்றதுன்னு சொன்னா, லெட் யுவர் செல்ஃப் ஸ்பார்க்கிள் அண்ட் ஷைன். நீங்க உங்களையே கட்டுப்படுத்திக்காது முழுமையா உங்களோடத வெளியில காமிச்சுக்கிறதுனால உங்களுக்கு சகலமும் நன்மையே ஏற்படும். துளாராசி என்பர்களுக்கு 2025 வருஷம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்கிற மெயின் கார்டுங்கிறது ரீபர்த்துங்கிற ஜட்ஜ்மெண்ட் கார்டு. இது என்ன சொல்றதுன்னு சொன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு பல கோர்ட்டு கேஸ் ஏதாவது உங்க மேல இருந்ததுன்னா, உங்க மேல ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் இருந்ததுன்னா, உங்க மேல யாராவது புகார் கொடுத்திருந்தா, கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா, அதை பத்தி ஏதாவது கேஸ் விசாரணை நடந்துன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு சார்பா வரத்துக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டுக்கு போகணும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, குடும்பத்தை விட்டு தூரக்க இருக்கீங்க, அந்த மாதிரி சமயத்துல உங்க குடும்பத்தார கூட உங்ககிட்ட அழைச்சிக்கிறதுக்கு கூட இந்த வருஷம் ரொம்பவும் நன்னா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம். அதே சமயத்துல இந்த கார்டு என்ன சொல்றதுன்னா, மற்றவாழை நன்னா நீங்க புரிஞ்சுட்டு நடந்துக்கணும். யாரை பத்தியும் அவா இப்படிதாங்கிற ஒரு அபிப்பிராயம் உங்களுக்குள்ள எடுத்துட்டு வராத, எல்லார பத்தியும் ஒரு ஓப்பன் மனப்பான்மையோட பார்க்கறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு இந்த கார்டு சொல்றது. உங்களோட கெரியர் அண்ட் ஃபினான்ஸ்ல பார்த்தோன்னா வந்திருக்க கார்டு பிரின்சஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ்ங்கிற கார்டு வந்திருக்கு. இது என்ன சொல்றதுன்னா, நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வருது, மல்டி டாஸ்கிங் பண்ண முடிகிறது, ஒரே சமயத்துல பல வேலைகள் பண்ண முடியுது, உங்க டேலண்ட்டுங்கிறது ஃபுல்லா உங்களால
எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியுது. அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்ட் கிடைக்கிறது. அந்த போஸ்டில் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கிறது. லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியுது. உங்கள் கெரியரையே நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் வேலை செய்யறது, வேலை பார்க்குற இடத்துலையோ பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ எந்த குறையும் இல்லாத ரொம்ப ஒரு நிதானமாக ரொம்பவும் ஒரு கம்ஃபர்ட்டோட உங்களால் பண்ண முடியும். உங்களோட ஜாப் ஆகட்டும், உங்களோட பிஸ்னஸ் ஆகட்டும், உழைப்பு குறைச்சல் லாபம் நிறையா அந்த மாதிரி விதத்தில் உங்களுக்கு போயின்னு இருக்கோம் இந்த வருஷம் அப்படின்னு இந்த கார்டு சொல்கிறது. உங்களோட காதல் வாழ்க்கையில் பார்த்தோன்னா வந்திருக்கு கார்டு கிங் ஆஃப் சோர்ட்ஸு. உங்கள் காதல் வாழ்க்கையில் பெரியவாளோட சம்மதம் கிடைக்காத இருக்கிறது, கல்யாணத்துக்கு அது தடையாக இருக்கிறது, அல்லது உங்களுக்கு கல்யாணமாகி இருந்தது நீங்கள் பிரிஞ்சு இருந்தேங்கன்னா உங்களோட இன்லாஸ் உங்களை திருப்பி சேர்க்க விடாத ப்ராப்ளம் பண்ணுறது, யாராவது உங்கள் லைஃப்பில் குறுக்கிட்டு உங்களை பிரிக்க பார்க்கறது, இந்த மாதிரி எனர்ஜிஸ் நிறையா தெரியறதுனால நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மட்டுமே நடந்துட்டு மற்றவாளோட பேச்சுக்கெல்லாம் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத இருக்கிறது நல்லது. இப்போ நம்ம ஹெல்த் பார்க்கலாம். குவீன் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. இது என்ன சொல்கிறதுன்னா, உடம்பு சரியா இல்லாதவா, உடல் உபாதை இருக்கிறவா ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஏதோ நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்னு இல்லாத, அதோடு சேர்த்து நீங்கள் டயட் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஆல்டர்னேட் தெரப்பி பண்ணுறது, அந்த மாதிரி பலதை சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சுருக்க உடல் நன்னாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நன்னாவே ஆயிடுவேங்க அப்படின்னு இந்த கார்டு சொல்கிறது. இப்போ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறா பார்க்கலாம். கோ ஃபார் இட்டுங்கிற எதையுமே, எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைஃப்பில் வரும்போது கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணிக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டுவிடக்கூடாது, எதையுமே விடாத நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த வருஷம் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நிறையா வாய்ப்புகள் வரும், நிறையா ஆஃபர்ஸ் வரும். அதை விடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கிற ஸ்டோன் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்கு ஸ்டோனு டான்சனைட்டு. இந்த டான்சனைட்டுங்கிற ஸ்டோன் உங்கள் கிட்ட வச்சுக்கிறதுனாலையோ, அதை நீங்கள் அணிஞ்சுக்கிறதுனாலையோ, அல்லது டச் ஸ்டோனாக வச்சுக்கிறதுனாலையோ உங்களுக்கு நிறையா லாபங்கள் அடைய முடியும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு மெயினாக வந்திருக்கிற கார்டு ஹேங்க்டு மேனு. இந்த கார்டோட எனர்ஜிஸ் என்ன சொல்றதுன்னா, இந்த வருஷம் கொஞ்சம் உல்டா புல்டாவாக இருக்கும். நம்ம நினச்சிக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று அப்படின்னு இருக்கும். முக்கியமாக இதுக்கு காரணம் வெளியில் இருக்கிற சந்தர்ப்பங்களோ வெளி சூழ்நிலையோ மற்றவாளோ கிடையாது. நீங்களே உங்கள் மனசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது, எந்த வேலையை எடுத்தாலும் எந்த வழியில போறதுன்னு தெரியாம இருக்கிறது. கொஞ்ச நாள் சிலது மனசுக்கு பிடிச்சிருக்கிறது, சில நாள் வேற மனசுக்கு பிடிச்சிருக்கிறது, என்ன செய்யறதுன்னு தெரியாத இருக்கிறது. ஒரு வேலையை எடுத்துண்டா அதுல முழு மூச்சோட ஒரு கண்டினியூட்டியோட பண்ணாம இருக்கிறது, கொஞ்ச நாள் செஞ்சு விட்டு விடுறது, அதோட வேற ஏதோ நன்னா இருக்குன்னு போறது. இந்த மாதிரி ஒரு குழப்பத்தோட ஒரு கண்டினியூட்டி இல்லாத, உங்க மனசுக்கே உங்க ஒரு டிசிஷன் எடுத்துக்க முடியாத ஒரு குளறுபடியோட இருக்கக்கூடிய ஒரு டைம் இது உங்களோட கெரியர் வாழ்க்கையில் ஆகட்டும், உங்களோட லவ் லைஃப்ல ஆகட்டும், ரெண்டுத்துலேயுமே உங்கள் பொருளாதாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எல்லாம் கூட இது தெரியுது. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணும்போது தீர யோசிச்சு பார்த்து விட்டு பண்ணுறது உங்களுக்கு நல்லது. பாதியில் உங்களை விட்டுவிட்டு வந்துடுறதுங்கிறது அவ்வளோ நல்லதில்லை. இப்போ உங்கள் கெரியர் அண்ட் ஃபினான்ஸில் பார்த்தோன்னா 4 ஆஃப் வாண்ட்ஸுங்கிற கார்டும் குவீன் ஆஃப் சோர்டுங்கிற கார்டும் வந்திருக்கு. பெண்களுக்கு இது ரொம்பவும் நல்ல வருஷம் கெரியரில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களால் அமோகமாக செயல் பண்ண முடியும். வியாபாரத்தில் ஆகட்டும், உங்களோட ஜாபில் ஆகட்டும், நல்ல பேர் புகழ் வாங்கிறது, நல்ல இடத்துக்கு வருது, நல்ல பொசிஷன் வருது. உங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நீங்கள் ரொம்பவும் நன்னா முடிக்க முடியுது. புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது. மற்றவாழ உங்களால் நன்னா வேலை
பண்ண வைக்க முடியுது. இந்த மாதிரி எல்லா குவாலிட்டிஸ்லயுமே உங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மற்றவாளுக்கு கூட நன்னாவே இருக்கும். உங்க லேடி பாஸ் கீழே வேலை செய்யறவா கொஞ்சம் ஜாக்கிரதையா உங்களோட வேலையை சரியா பண்ணிட்டு வேலையோட உங்களோடது வச்சுண்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு இந்த கார்டு சொல்றது. அதே சமயத்துல 4 ஆஃப் வாண்ட்ஸோட காம்பினேஷனோட பார்க்கும்போது குடும்பத்தோட நீங்க வியாபாரம் பண்ணும்போது, குடும்ப சம்பந்தமான வியாபாரம் பண்ணும்போது, கூட்டு வியாபாரம் பண்ணும்போது ரொம்பவும் நன்னா இருக்கும். நீங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி செய்யறீங்க, மேரேஜ் புரோக்கரேஜ் பண்றீங்க, அரேஞ்ச் பண்றீங்க, இந்த மாதிரி வியாபாரத்துக்கெல்லாம் மிகவும் நன்னா இருக்கும் இந்த வருஷம். அந்த மாதிரி வியாபாரம் செய்யறவாளுக்கெல்லாம் இந்த வருஷம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் நிறைய உங்களுக்கு லாபங்கள் அடையறதுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றது. உங்க காதல் வாழ்க்கையில பார்த்தோம்னா 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஒரு மாதிரி உங்க நபர் உங்களோட விட்டு போயிடுறது, உங்களோட குடும்பத்துல உங்களுக்கு சரியான ஒரு ஆதரவு கிடைக்காத இருக்கிறது, நீங்க தனிச்சு போயிட்டா மாதிரி உங்க மனசுல தோன்றது, யாருமே எனக்கு இல்லைங்கிற ஃபீலிங் வருது, அந்த மாதிரி எனர்ஜிஸ் நிறைய தெரியுது. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இது ஒரு டெம்பரவரி ஆன ஒரு சிச்சுவேஷன் மட்டும்தான். இது ரொம்ப நாள் இருக்கிற சிச்சுவேஷன் இல்லை. அதனால மனசை தளர விடாத மற்ற விஷயங்கள்ல உங்க வியாபாரத்துல உங்க பிசினஸ்ல உங்களோட மனசை செலுத்துறதுனால இந்த ஒரு ப்ராப்ளம்லேன்னு உங்களால நன்னா வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்றது. உங்களோட ரிலேஷன் நன்னா இருந்தபோது கூட இந்த ஹேங்க்டு மேன் எனர்ஜிஸ்னால உங்க கையால கெடுத்துண்டு நீங்க உங்க நபரை தூரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கவலைப்படுறது, மனசு கஷ்டப்படுறது, அந்த மாதிரி எனர்ஜிஸ்க்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்துட்டு போகிறது உங்களுக்கு நல்லது. உங்க ஹெல்த்ல பார்த்தோன்னா வந்திருக்கு 4 ஆஃப் சோர்டு. இது என்ன சொல்றதுன்னா உங்க ஹெல்த்தோட ப்ராப்ளம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க உக்காண்டு யோசிச்சு எதனால எனக்கு இந்த மாதிரி உடல் உபாதப்படுத்துறது அந்த மாதிரின்னு நிறைய அதை பத்தி நீங்க யோசிச்சு பார்த்துட்டு புது டயட்டு, புது விதமான ஆகாரம், எக்ஸசைஸு, புது ட்ரீட்மெண்ட்டு அந்த மாதிரிக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்பவும் அனுகூலமாக இருக்கும். எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் இல்லாதவா கூட லைஃப்பை பற்றி, ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சு ஒரு சாத்வீகமான ஆகாரத்தை, சாத்வீகமான டயட்டை எடுத்துக்கிறதுனால, சாத்வீகமான லைஃப்பை வாழறதுனால உங்களுக்கு நன்மை ஏற்படும். இப்போ ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றா பார்க்கலாம். ப்ளே அப்படின்னா விளையாடுங்கோ, போய் ஓடி ஆடி ஓடி பிடிச்சி விளையாடுன்னு சொல்லலை. இவா என்ன சொல்றான்னா லைஃபையே ஒரு விளையாட்டா எடுத்துக்கோங்கோ, சீரியஸா எடுத்துக்காதீங்கோ. இந்த ஹேங்க்டு மேன் எனர்ஜியோட எப்போ ஒரு மாதிரி உம்முன்னு இருந்துட்டு மனசுக்குள்ள புழுங்கிண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாது இருக்கிறது, அந்த மாதிரி இல்லாத ஒரு ஓப்பன் மைண்டோட இருக்கிறது, மற்றவாளோட உங்க மனசுல இருக்கிறத பகிர்ந்துக்கிறது, உங்க லைஃபையே ஒரு விளையாட்டா எடுத்துக்கிறது, லிவ் இன் த மூமெண்ட்னு இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே அனுகூலமா கூடி வரும் அப்படின்னு சொல்றது. வருஷம் உங்களுக்கு வந்த ஸ்டோன் என்னன்னு பார்க்கலாம். டைமண்டு. இந்த டைமண்ட் என்ன சொல்றதுன்னா வேல்யூ யுவர் செல்ஃப் வர்த். நீங்க அந்த மாதிரி எதுக்கும் நான் யூஸ் இல்லை, நான் வர்த் இல்லை, அந்த மாதிரி இந்த ஹேங்க்டு மேன் எனர்ஜிஸ்னால நினச்சிக்காத. நம்ம என்னென்னலாம் சாதிச்சிருக்கோம் இதுக்கு முன்னால, நம்மளால என்னென்னலாம் பண்ண முடியும், பண்ண முடியாதது எதுவுமே இல்லைங்கிற அந்த தைரியத்தை மனசுக்குள்ள வரவழைச்சுக்கோங்கோ. இந்த வருஷம் உங்களுக்கு டைமண்ட் அணிஞ்சா நல்லது. தனுராசி எனர்ஜிஸ் பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்கிற மெயின் கார்டுங்கிறது லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. அமோகமான கார்டு இது. லைஃப்ல உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியறது, நினச்சதெல்லாம் சாதிக்கிறது, ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது, நன்மையே நடக்கிறது, அந்த மாதிரி ஒரு அமோகமான பீரியட் இது.
காதல்ல இருக்கிறவாளுக்கு வெற்றி கிடைக்கிறது, கல்யாணமாகிறது, கல்யாணமாகாதவாளுக்கு வரன் தேடி வந்து கல்யாணமாகிறது, லைஃபுங்கிறது ஹாப்பியா இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை நன்னா இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு அமோகமான பீரியட் இந்த வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்க கெரியர் அண்ட் ஃபினான்ஸ்ல வந்திருக்கிற கார்டு 9 ஆஃப் கப்ஸும் 10 ஆஃப் பென்டக்கல்ஸும், இது ரெண்டுமே என்ன சொல்றதுன்னா, உங்களோட கெரியர் ஆகட்டும், உங்களோட ஃபினான்ஸ் ஆகட்டும் அமோகமா இருக்கும். பணமழை பொழியற காலம் இது. இப்போ உங்களோட ஜாப்ல நீங்க ரொம்பவும் நன்னா முன்னுக்கு வந்து டாப் பொசிஷன் அடையலாம். உங்களோட பிஸ்னஸ்ல அது ஃபேமிலியோட சேர்ந்து பண்ற பிஸ்னஸோ பார்ட்னர்ஷிப்ல பண்ற பிஸ்னஸா இருந்தா அமோகமா நடக்கும். உங்களுக்கு வெற்றிக்கு மேல வெற்றி கிடைக்கக்கூடிய சமயம் இது. நீங்க வந்து அந்த வெற்றியை என்ஜாய் பண்ணக்கூடிய, நான் நினைச்ச ஒரு பொசிஷனை நான் அடைஞ்சேன்னு உங்களுக்கு திருப்தி அடையக்கூடிய வருஷம் இது. ரொம்ப அமோகமா இருக்கும் உங்களுக்கு. உங்களோட காதல் வாழ்க்கையில பார்த்தோன்னா வந்திருக்கு 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இது என்ன சொல்றதுன்னா, நீங்க வந்து உங்களை பத்தி யோசிக்கிறது, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு நினைச்சுக்கிறது, உங்களுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. இவ்வளோ நன்னா உங்க லைஃப் வந்து இந்த 9 ஆஃப் கப்ஸ் அண்ட் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்தபோது உங்களுக்குள்ள ஒரு ஈகோ வந்து விடுறது, என்ன மாதிரி யாரும் கிடையாது நினைச்சுக்கிறது. அதனால என்ன உங்க நபர் வந்து அதனால ஹர்ட் ஆறுறது, அதனால உங்க 2 பேருக்கும் நடுவில் சில சலசலப்புகள் ஏற்படுறது, குடும்பத்துல உங்களோட ஈகோ தாங்கிக்க முடியாத சலசலப்பு வருது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நீங்க கிரவுண்டடா இருக்கிறதுனால, மற்றவாளை புரிஞ்சுக்கிறதுனால உங்களோட ஃபேமிலி லைஃப் ஆகட்டும், காதல் வாழ்க்கையாகட்டும், நம்ம முதல்ல லவ்வர்ஸ் கார்டில் பார்த்தா மாதிரி அமோகமா இருக்கும். உங்க ஹெல்த்தில் பார்த்தோன்னா வந்திருக்கு 8 ஆஃப் வாண்ட்ஸ். ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, இது எல்லாத்தையும் நீங்க குறைச்சிக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டியை குறைக்காத நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் ப்ராப்ளம் முதல்லையே உங்களோடது தனுராசி ஃபயர் எலிமெண்ட்டாக வேற இருக்கிறதுனால அது இன்னும் பன்மடங்கு ஆகி உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் ஆகிடுறது. அதனால அது ஹார்ட் ப்ராப்ளம்கள் வருது. இந்த மாதிரிக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால ஆங்ஸைட்டியை குறைச்சிண்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிண்டு இருங்கோ. அது உங்களால் பண்ண முடியலைன்னா மெடிடேஷன் பண்ணுங்கோ. அது செய்யறதுனால உங்கள் மனசு காம் அடையும். கொஞ்ச நேரம் பகவானோட பாதத்துல உக்காண்டுண்டு அவரை நினைச்சுக்கோங்கோ. மெடிடேஷன் வரலன்னா என்ன, உக்காண்டு அப்படி பகவானை நினைச்சுக்கோங்கோ, மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கோ. இதெல்லாம் பண்றதுனால உங்களுக்கு பெரும்பாலும் உடல் நலம் ரொம்பவும் நல்லா இருக்கும்னு சொல்றது. இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற ஏஞ்சல் கார்டு பார்க்கலாம். ரிவார்ட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே நீங்க ரொம்பவும் இந்த வருஷம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கே நீங்க உங்களுக்கு வேண்டிய பொருட்கள் வாங்கிக்கிறது. இந்த 9 ஆஃப் கப்ஸ் கூட அதையே தான் சொல்றது. உங்களுக்கு நீங்க கொஞ்சம் பண்ணிக்கிறது, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிறது, உங்களுக்கு வேண்டிய மாதிரி லைஃப் அமைச்சுக்கிறது, உங்களுக்கு பிடிச்சதுக்கெல்லாம் செலவு பண்றது, இந்த மாதிரி பண்றது உங்களுக்கு நல்லதுங்கிறது. இந்த வருஷம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இதை இன்னும் பன்மடங்கு உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு, பன்மடங்கு அதோட லாபங்கள் அடையறதுக்கு மேலக்கைட்டுங்கிற ஸ்டோன் நீங்க வச்சுக்கிறதுனாலையோ போட்டுக்கிறதுனாலையோ பிரேஸ்லெட் அணியறதுனாலையோ உங்களுக்கு அமோகமா இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு 2025 எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்கிற மெயின் கார்டு சேரியட் கார்டு. இது என்ன சொல்றதுன்னா, லைஃப்ல பல நாளா இருக்கிற ஸ்டாக்னேஷன், லைஃப்ல முன்னுக்கு வர முடியாத இருக்கிறது, ஒரு இடத்துல வந்து நின்று போயிடுறது, தேக்கம் ஆயிடுறது, ஃபினான்சஸ்ல ஒரு தேக்கம் ஆயிடுறது, வரவேண்டிய பணம் கைக்கு வராம இருக்கிறது, வரவேண்டிய போஸ்ட் உங்களுக்கு வராம இருக்கிறது, நீங்க செஞ்சுன்னு இருக்கிற அதே பொசிஷன்ல பல நாளா இருந்துட்டு இருக்க வேண்டி வருது. இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுலேன்னு ஒரு ஸ்டாக்னேஷன்லேன்னு உங்களால் வெளியில வர முடியும். ஆனா இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த சேரியட் கார்டுங்கிறது கடகராசியோட கார்டு. இந்த கடகராசியில இப்போ வந்து குஜன் டிபிலேட்டடாகவும் ரெட்ரோகிரேடாகவும் அப்படின்னா நீச்சமும் அடைஞ்சு வக்கரகதியிலையும் இருக்கிறதுனால ஜூலை வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதில் ப்ராப்ளம் வருது. உங்களால் நினச்சா மாதிரி செய்ய முடியாத இருக்கிறது, வேண்டிய அந்த நல்ல பலன்கள் கிடைக்காத இருக்கிறது,
ஜூன் எண்டுக்கு அப்புறம்தான் அந்த பலன்கள் கிடைக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நாங்கள் எங்களோட இந்த ராஜசுசீலா நம்பர் ஹோலிஸ்டிக்ஸில் ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு மார்ஸ் குஜனுக்கு சாந்தி ரிச்சுவல் பண்ணுறோம். அது நீங்கள் செஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஜூலை வரைக்கும் பொறுத்து இருக்காத முன்னாலேயே அதோட நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு செஞ்சுக்கணும்னு இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதோட விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது ஒன்றும் பெரிய காஸ்ட்லியானது இல்லை. இப்போ உங்களோட கெரியர் அண்ட் ஃபினான்ஸில் பார்த்தோன்னா வந்திருக்கு 6 ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்ட் 2 ஆஃப் வாண்ட்ஸ். இது என்ன சொல்றதுன்னா, எப்பவும் மனசுல அக்கறை பச்சைன்னு சொல்லிட்டு மற்றவாளோட கம்பேரிசன் பண்ணி பார்க்கறது. என் படிப்புக்கு, என்னோட புத்திசாலித்தனத்துக்கு நான் எங்கேயோ போயிருக்கணும், எதுவுமே இல்லாதவா எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்கா, அவா எவ்வளோ நன்னா இருக்கா, அந்த என்ன மாதிரியே வியாபாரம் ஆரம்பிச்சவன் அவன் எவ்வளோ நன்னா இருக்கான், அவ எவ்வளோ நன்னா இருக்கா, அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன்கிறத உங்க மனசுலேன்னு விட்டு நீங்க கிரவுண்டடா இருந்துண்டு மற்றவாளோட நீங்க சுமூகமான ஒரு ரிலேஷனோட இருந்துண்டு நீங்க முன்னால போனீங்கன்னா உங்களுக்கு ஜாப்லேயும் நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் கிடைக்கும், உங்களோட பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் கிடைக்கும். இந்த 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கிற இந்த கார்டு என்ன சொல்றதுன்னா, எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்க இந்த யூனிவர்ஸ்க்கு கொடுப்பீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா உங்களோட புத்திசாலித்தனத்தினால, பணத்தினால, உழைப்புனால மற்றவாளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றது, அவளுக்கு வேண்டியது செய்யறது, எனக்கு தான் சகலமும் வேணுங்கிற மனப்பான்மையை விட்டுட்டு மற்றவாளுக்கும் நீங்க கை கொடுத்து செய்யறதுனால அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு பன்மடங்கு இந்த வருஷம் பண்ணும் அப்படின்னு இந்த கார்டு சொல்றது. உங்க காதல் வாழ்க்கையில பார்த்தோன்னா வந்திருக்கு கார்டு 9 ஆஃப் சோர்டு. உங்க மனசுக்குள்ள ஒரு பயம், உங்க நபருக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இருக்கா, இல்லைன்னா உங்களோட நபர் வேற, நீங்க காதல்ல இருந்தேங்கிற உங்க நபர் வேற யார் கூடயாவது பேசின்னு இருக்காளா, அவா என்ன ப்ராப்ளம், என்னோட தான் அவளுக்கு ரிலேஷன் இருக்கா, இல்லைன்னா எனக்கிட்ட மட்டும்தான் அன்பா, மற்றவா கிட்ட கூட இருக்கா, இன்ன ரிலேஷன் எப்போ நாங்கள் பிரிஞ்சு போயிடுவோம், அந்த மாதிரி ஒரு பயம் உங்க மனசுக்குள்ள வருது. ஆனா அல்லது சில சமயம் மற்றவா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால இந்த மாதிரி பயம் வருது. ஆனா இந்த 9 ஆஃப் சோர்டுங்கிற கார்டு என்ன சொல்றதுன்னா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அது ஒரு இல்யூஷன் மட்டும்தான். அது எல்லாத்தையும் நீங்க மனசுலேருந்து தூக்கி குப்பை தொட்டியில எரிஞ்சு விட்டு உங்க நபர்கிட்ட நன்னா இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு இந்த கார்டு சொல்றது. இப்ப ஹெல்த்ல பார்க்கலாம் வந்திருக்கு 4 ஆஃப் கப்ஸ். உங்களோட ஹெல்த்துக்கு நன்மை அடையிறதுக்காக ஏதோ ஒரு வழி அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு காட்டின்ண்டே இருக்கு. அது யார் மூலமாவது இருக்கலாம், ஏதாவது புஸ்தகத்துல படிச்சதா இருக்கலாம், தொலைக்காட்சியில பார்த்ததா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. ஆனா நீங்க அதை நம்பி எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, அதை செய்ய துணியாம இருக்கீங்க. அதனால அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்ட்யூஷனை, கிடைக்கிற அந்த அட்வைஸை எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த் சீக்கிரம் பிக்கப் ஆகி நன்னா ஆகும் அப்படின்னு இந்த கார்டு சொல்றது. இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற ஏஞ்சல் கைடன்ஸ் லிசன், இதுவும் அதே தான் சொல்றது. நீங்க மற்றவா சொன்னதை கேட்கணும். மற்றவான்னு சொன்னா யாரோ சொல்றதெல்லாம் கண்டவா சொல்றது இல்லை. உங்களோட மனசுல மரியாதை இருக்கிறவா, உங்க அப்பா அம்மா பெரியவா, உங்களோட ஸ்பௌஸ் சொல்றத கேட்டுண்டு நடந்துக்கிறதுனால பெரும்பாலும் இந்த வருஷம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். உங்களுக்கு வந்திருக்கிற கார்டு ஸ்டோன் என்ன இந்த வருஷம்னு பார்த்தோம்னா ரோஸ் குவாட்ஸ். இந்த ரோஸ் குவாட்ஸுங்கிறது ஒரு அன்புமயமான ஒரு ஸ்டோன் மட்டும் இல்லாத பணத்தை அப்படியே பொழியற ஒரு ஸ்டோன் இது. இதை உங்ககிட்ட வச்சுக்கிறதுனாலையோ, பிரேஸ்லெட்டாக போட்டுக்கிறதுனாலையோ, டச் ஸ்டோனாக வச்சுக்கிறதுனாலையோ, டம்பிளில் வச்சுக்கிறதுனாலையோ உங்களுக்கு லைஃப்பில் ரொம்பவும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். நம்ம முதல்லையே பார்த்தோம், இந்த சேரியட் கார்டுங்கிறது கடகராசி கார்டு. அங்கே குஜன் சரியா இல்லைன்னு அதுக்கு கூட இது ஒரு ரெமிடியாக வேலை செய்யும். பண்ணுங்க. கும்பராசி அன்பர்களுக்கு 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்கிற மெயின் கார்டு சன் கார்டு. இந்த சன் கார்டுங்கிறது என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு லைஃப்ல பல விஷயத்துல உண்மைகள் தெரியுது,
பல விஷயத்துல உங்களுக்கு வெளிச்சம் தெரிகிறது, லைஃப்ல ஒரு புது பாதை உங்களுக்கு கிடைக்கிறது, லைஃப்ல முன்னேற்றம் வருது, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஹீல் ஆறுது, பண ப்ராப்ளம் எல்லாம் குறையிறது, எல்லா விஷயத்துலையுமே எல்லா ப்ராப்ளமையுமே டேக்கிள் பண்றதுக்கு உங்களுக்கு வழிகள் தெரியுது. அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால உங்க லைஃப்ல நல்ல ப்ரோக்ரஸ் கிடைக்கிறது. அது அத்தனைக்கும் இந்த கார்டு ரொம்பவும் நன்னா இருக்கு. நீங்க ஏதாவது ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், குழந்தை இல்லைங்கிறதுக்காக நினச்சின்னு இருந்தா இந்த வருஷம் நீங்கள் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னு இந்த கார்டு சொல்கிறது. உங்களோட குழந்தைகளுக்காக நீங்கள் நிறையா பண்ணுறது, குழந்தைகளுக்காக செலவழிக்கிறது, அவளை மேற்படிப்பு படிக்க வைக்கிறது, அவளை லைஃப்பில் செட்டில் பண்ண பார்க்கறது, அதுக்கெல்லாம் கூட ரொம்ப பொருத்தமான வருஷம் இது நம்ம பார்க்கலாம். உங்கள் கெரியர் அண்ட் ஃபினான்ஸில் பார்த்தோன்னா 8 ஆஃப் கப்ஸும் 3 ஆஃப் சோர்டும் வந்திருக்கு. இந்த ரெண்டும் என்ன சொல்றதுன்னா, நீங்க செய்யற இடத்துல உங்களுக்கு பல சத்தியங்கள் எல்லாம் தெரிஞ்சதுனால வேலை செய்யறதுக்கு மனசு விட்டு போயிடுத்து. உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணவோ அல்லது அந்த பார்ட்னர்ஷிப்ல இருக்கவோ அந்த ஜாப் பண்ணவோ உங்களுக்கு மனசுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. உங்க மனசுல ஒரு வெறுப்பு கொடுத்து, என்னால இனிமே இங்க இருந்து செய்ய முடியாது, என் மனசு உடஞ்சு போயிடுது, நான் எவ்வளோ செஞ்சு கூட எனக்கு கொஞ்சம் கூட அப்ரிசியேஷன் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்க மனசுக்குள்ள வருது. நீங்க ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலோ ஜாப் மாத்திக்கணும்னு நினைச்சாலோ இந்த வருஷ கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஒன்று உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா மார்ச் 15 தேதிக்குள்ளேயே அந்த மாற்றத்தை பண்ணிக்கோங்கோ. அது முடியலைன்னா அக்டோபருக்கு மேலதான் நீங்க மாற்றம் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. கொஞ்ச நாள் நீங்க பொறுத்திருக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம். இல்லைன்னா நீங்க ஜாப்லெஸ்ஸா இருக்க வேண்டி வருதோ, வியாபாரம் உடனே வேற ஆரம்பிக்க முடியாத தடுங்கல்கள் வருதோ, அந்த மாதிரி ப்ராப்ளம்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ உங்க காதல் வாழ்க்கையில பார்த்தா 7 ஆஃப் சோர்டு வந்திருக்கு. உங்களோட மனசுல உங்க நபர் உங்ககிட்ட அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லா லாயல்லா இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறது, அல்லது உங்க பணத்துக்காக தான் அவங்க கூட இருந்தாங்கிறது தெரிஞ்சுக்கிறது. அதனால உங்க காதல் வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு விரக்தி வருது. மொத்தத்துல எல்லா இடத்துல பார்த்தாலும் ஒரு வெறுப்பு விரக்தி உங்களுக்கு வருதுங்கிறது தெரியுது. கொஞ்சம் நீங்க உங்களையே நீங்க சீரப்பு பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு லைஃபுங்கிறது கொஞ்சம் நன்னா இருக்கும். நான் உங்களுக்கு ரெமிடியும் சொல்றேன், கவலைப்பட வேண்டாம். ரெமிடி பண்றதுனால என்ன ஆகும், இந்த ப்ராப்ளம்களுக்கு 100% வருது, உங்களுக்கு 10% ஆவோ 20% ஆவோ குறைஞ்சு விடும். இப்போ உங்களோட ஹெல்த்தில் பார்த்தோன்னா வந்திருக்கு பிரின்சஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ். ஹெல்த் நன்னாவே இருக்கும், ஹெல்த்தில் பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. ஹெல்த் வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா நல்ல ஒரு ஹெல்த்தோட ரோபஸ்ட் ஹெல்த்தோட நீங்கள் இருந்துன்னு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறா பார்க்கலாம். ஸ்டெடி ப்ரோக்ரஸ். லைஃப் வருஷம் ஆரம்பித்த புதுசில் அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரிஞ்சால் கூட இந்த சன் கார்டுங்கிறது எது வந்திருக்கோ அது உங்களை கைவிட்டு விடாது. கொஞ்சம் மொல்ல மொல்லமாக உங்களுக்கு லைஃப்பில் ஸ்டெடி ப்ரோக்ரஸை கொண்டு வரும், ஸ்டெடி முன்னேற்றம் உங்கள் லைஃப்பில் வரும்னு சொல்கிறது. நீங்கள் கால்சைட்டுங்கிற ஸ்டோன் அணிஞ்சுக்கிறதுனால இந்த எல்லா ப்ராப்ளம்ல இருந்து கூட உங்களால் வெளியில் வர முடியும். அதை தவிர சனிக்கிழமை தோறும் ஏழைகளுக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுக்கறதுனால இந்த ப்ராப்ளம் பெரும்பாலும் குறையும். மீனராசி அன்பர்களுக்கு 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களோட மெயின் கார்டு வந்திருக்கு தி ஃபுல். இந்த கார்டு ரொம்பவும் நல்ல கார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது உங்களோட லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்துக்கும், ஒரு புது வியாபாரம் ஆரம்பிக்கவோ, புது தொழில் ஆரம்பிக்கவோ, நியூ ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கோ, நியூ லைஃப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கோ, ஏதாவது புதுசாக நீங்கள் அட்வென்ச்சரஸாக பண்ணலாம் நினச்சிட்டு ரிஸ்க் எடுத்துட்டு பண்ணலாம் நினச்சா கூட அதுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பல நாளாக ஏதாவது செய்யணும்னு மனசுக்குள்ளே இருந்தது, செய்யறதுக்கு வேண்டிய வாய்ப்புகளோ சூழ்நிலைகளோ பொருளாதாரமோ கிடைக்காத இருந்ததுன்னா இப்போ அத்தனையும் கூடி அதை ஆரம்பிக்க முடிகிற பொன்னான நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஃபுல் கார்டை நம்ம பார்த்தோன்னா இது கும்பராசியை சேர்ந்த கார்டு. இப்போ சனீஸ்வரர் அங்கே இருக்கார். இப்போ மே
மார்ச் 31க்கு அப்புறம் அவர் மீனராசிக்கே வந்துடுறார். அதனால இது என்ன சொல்றதுன்னா, நீங்க லைஃப்ல ரொம்ப சாத்வீகமாகவும் தார்மீகமாகவும் இருக்கணும், ரொம்ப டிசிப்ளினோட இருக்கணும். அப்படி இருக்கும்போது சனி உங்களுக்கு பொங்கி பொங்கி பண்ணுவார். வேற ஏதோ பெரிய ரெமிடி பண்ணணும் செய்யணுங்கிற அவசியமும் இல்லை. மற்றவாளுக்கு நல்லது செய்யறது, மற்றவாளுக்கு முடிஞ்ச சேரிட்டி பண்றது, கார்த்தால சீக்கிரம் எழுந்துக்கிறது, டிசிப்ளினான வாழ்க்கையோட இருக்கிறது, சாத்வீகமான ஆகாரம் சாப்பிட்றது, எந்த விதமான व्यसனத்துக்கும் நீங்க உள்ளாகாத இருக்கிறது, இதெல்லாம் பண்ணினாலே மீனராசிக்கு வரப்போற சனீஸ்வரர் உங்களுக்கு அள்ளி அள்ளி பண்றது மட்டும் இல்லாத எந்த ப்ராப்ளமையும் கொடுக்காத இருப்பார். இப்போ உங்களோட கெரியர் அண்ட் ஃபினான்ஸில் வந்திருக்கிற கார்டு 5 ஆஃப் சோர்டு, பிரின்சஸ் ஆஃப் கப்ஸ். இது என்ன சொல்றதுன்னா, நிறைய போட்டி இருக்கும். மற்றவா உங்களோட பொசிஷனுக்காக ஆஸ்பைர் பண்றது, உங்க பொசிஷன் உங்ககிட்டேன்னு உங்களுக்கு கிடைக்காத தான் தட்டிண்டு போயிடுறது, உங்களோட சண்டை சச்சரவு, உங்களோட பார்ட்னரோட பிஸ்னஸ்ல வேலை, உங்க கீழே வேலை பண்றவாளோட சண்டை சச்சரவு வருது, ஒரு மன நிம்மதி இல்லாத இருக்கிறது, ஏக காம்படிஷன் இருக்கிறது. அந்த காம்படிஷனை எப்படி நம்ம சமாளிக்கலான்னு தெரியாது, நீங்க ஒரு வழிக்காக தேடுறது, அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கூட நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த அத்தனையும் நீங்க ஃபாலோ பண்றதுனால இது பெரும்பாலும் உங்களுக்கு குறைஞ்சு விடும். உங்களோட காதல் லைஃப்ல வந்திருக்கு 7 ஆஃப் சோர்டு, உங்க காதலை யாரும் இப்போ சம்மதிக்கிறது இல்லாத நீங்க தன்னந்தனியா போராட வேண்டி வருது. குடும்பத்துல யாரோட ஒத்துழைப்பும் கிடைக்காம இருக்கிறது. எல்லா விஷயத்திலையும் நீங்க தனியா டிசிஷன் எடுத்துட்டு தனியா அதை ஃபாலோ பண்ண வேண்டி வருது. அந்த மாதிரி சூழ்நிலை தெரியுது. ஹெல்த்தில் பார்த்தோன்னா குவீன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஹெல்த் நன்னாவே இருக்கும், ஹெல்த்தில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நல்ல ஒரு ஹெல்த்தோட நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றா பார்க்கலாம். சேஞ்ச் இன் டைரக்ஷன். உங்களுக்கு இந்த ஃபுல் கார்டு அதையே இங்க ஏஞ்சல்ஸ் கூட சொல்றா, ஒரு புது பாதை உங்களால ஆரம்பிக்க முடியும். இதுக்கு முன்னால செஞ்சுட்டு இருந்தது இல்லாத பின்னமான ஒரு வழியில நீங்க போகிறதுக்கு, ஆல் டுகெதர் டிஃப்ரெண்டா ஏதாவது பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இதுக்கு முன்னால நீங்க டீச்சிங் லைன்ல இருந்தீங்கன்னா இப்போ அந்த டீச்சிங் லைனை விட்டு வேற ஏதாவது ஒரு எதிரே பார்க்காத வேற ஏதோ ரியல் எஸ்டேட் பண்றேன்னு போகிறது, அந்த மாதிரி முற்றிலும் பின்னமான ஒரு வியாபாரம் பண்றதோ, முற்றிலும் பின்னமான ஒரு ஜாப்ல போகிறதோ, அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சுக்கிற வாழ்க்கை கூட இந்த வருஷம் விசா கிடைக்கிறது, போக முடிகிறது, அதுக்கெல்லாம் கூட நன்னா இருக்கு. உங்களுக்கு வந்திருக்கிற ஸ்டோனு ஸ்மோக்கி குவாட்ஸ். இந்த ஸ்மோக்கி குவாட்ஸ் போட்டுக்கிறதுனால நம்ம இங்க பார்த்த இந்த அத்தனை ப்ராப்ளம்க்கும் இது ஒரே ஒரு சொல்யூஷன். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்டோன் கூட கிடையாது. இதை போட்டுண்டு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.